நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கண்களை மூடி இருக்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிக்கிறேன். நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடி மக்கள் என்ன நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில சேர்க்கிறதுக்கு நாங்க சபையாக பரிசுத்தத்திலையும் உண்மையிலையும் இசைந்த வாழ்விலும் நடந்து நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ்கிறோம் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். அதுக்கு தடையாக எதுவும் இல்லாதபடி I will adjust myself to every situation to get along with others என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். nobody should open your eyes. உங்க வலது கையை காண்பித்தான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. Lord, I don't want to be a stumbling block to anyone. I want to get along with everybody in harmony, in honesty, in holiness, to bring hope to the hopeless. கிட்டத்தட்ட அனைவருடைய கரங்கள் மேலே இருக்கிறதுனால எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஐயா, ஐயா, பிதாவே, குமாரனுடைய நாமத்தை பற்றி கொண்டு இந்த ஏழையாய நான் கூப்பிடுறேன்ப்பா. இந்த சபையில் இந்த காரியங்கள் காணப்பட வேண்டுமே. எல்லாருக்குள்ள நீங்க கிரியை செய்கிற முடிய ஆவியானவரை கிரியை செய்ய விடுங்க ஐயா. இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தரவனை கேட்டுன்னு சொல்ற வார்த்தை இந்த நாள்ல நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். தயவு செய்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அறிவித்து வருகிறபடி எடுக்கப்படும் காணிக்கையான ஜெம்ஸ் ஒழித்து கொடுப்பதனாலே இது ஒரு உன்னதமான ஒரு நேரம் ஒழித்து கண்டு உற்சாகமாக கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
சித்தப்படி கைவேலை எல்லாம் வீடுந்தை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகையா கட்டிடும் சிறிய சிற்பிகையா கட்டிடுவோமே நித்தியத்திற்கா கட்டிடுவோமே நித்தியத்திற்கா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கா. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கர்த்தராலே ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கர்த்தராலே உத்தம இயேசுவே அஸ்திவாரம் உத்தம இயேசுவே அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்கா. காணிக்கைக்காக தம் துரை ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் என்று எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விசேஷித்த கூட்டங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாசனை கொண்டு வந்து எங்களோடு நீர் பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து எங்களை போஷித்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே குறைபட்டிருந்த அநேக காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. எங்களை உடைத்தீர், எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பரிசுத்தத்திலே ஆண்டவரே, இன்னும் உத்தமத்திலே, நேர்மையிலே, இன்னும் இசைந்து வாழ்கிறதிலே ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கையிலே ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து நம்பிக்கை இல்லாதவர்களை தேடி ஆண்டவரே நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றுகிற அந்த மாபெரும் பணியை செய்ய எங்களுடைய அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே ஆண்டவரே வசனத்தை பகிர்ந்து கொடுத்த உடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆயிரம் ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மகனை நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜனதாப்பனே, எழுத்து காணிக்கைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு அந்த ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேற கர்த்தருடைய அனுக்கிரமங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆஸ்வதிப்பீராக. இன்னும் தாப்பனை கொடுக்க முடியாமல் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமை வருங்கால பிள்ளை ஆசிர்வதித்து அவளை வர்த்திக்க செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. சில அறிவிப்புகள். நாளை மாலை கூட்டம் துபாய் ஃபுல் காஸ்பல் சபையில, தமிழ் சபையில கர்த்தருடைய தாசன் தேவ செய்தியை கொடுக்கிறார்கள். நாளை மறுதினம் சார்ஜா சிஎஸ்ஐயிலும், வெள்ளிக்கிழமை துபாய் சிஎஸ்ஐயிலும் கர்த்தருடைய தாசன் தேவ செய்தி கொடுப்பார்கள். நம்முடைய சபையில வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 10:30 வரைக்கும் இதே இடத்திலே நடைபெறும் நம்முடைய காலை 6 கர்த்தருடைய தாசன் தேவ செய்தியை கொடுப்பார்கள். அன்று வழக்கமாக முதல் வாரத்தில் ஆசரிக்கப்படும் கர்த்தருடைய பந்தி நடைபெறாது, அது 2வது வாரத்துக்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நம்முடைய காலை ஆராதனை முடிந்ததும் 10:30 முதல் 12:30 வரை நடைபெற உள்ள சகோதரிகளுடைய கூட்டத்திலே நம்ம திலக்கம் சகோதரி அக்சன் ஜுமக்குமார் அவர்கள் தேவ செய்தியை பந்து உள்ள இருக்கிறார்கள். அதனால சகோதரிகள் அனைவரும் நீங்கள் தயவு செய்து இந்த சகோதரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் மூலமாக கொடுக்கப்படும் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலே நடைபெறும். டீன் ரிட்ரீட், அதாவது 12 வயது முதல் 19 வயது உள்ள பிள்ளைகளுக்கான ஒரு டீன் ரிட்ரீட் சனிக்கிழமை காலை 9 முதல் 1 மணிக்கும் 1 வரை இதே